இந்தி திரைப்படங்களில் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து இன்று வரையிலும் திரையுலகின் நட்சத்திர நாயகியாக இருப்பவங்க தான் நடிகை ரேகா. இதனைத் தொடர்ந்து இந்திய திரையுலகின் மறக்க முடியாத நடிகைகளில் ஒருவராகவும் உருவெடுத்திருக்காங்க. அவங்களோட இளமை பருவத்துல நடிப்பின் மீது கொண்ட ஆர்வத்தினால் அவங்களோட பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்திட்டாங்க. தமிழ் மற்றும் தெலுங்கு பின்னணியில் இருந்து வந்திருந்தாலும் கூட வீட்டில் தெலுங்கு பேசியதனால அந்த மொழியையே தாய்மொழியாக கொண்டவர் தான் நடிகை ரேகா. அவங்க இந்தி, ஆங்கிலம் மற்றும் உருது ஆகிய மொழிகளை சரளமா பேசக்கூடியவங்க. பாலிவுட் நடிகை ரேகாவை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நடிகை ரேகா அவங்களோட 15வது வயதில் இந்தியில் அஞ்சனா சபர் என்கிற படத்தின் மூலம் பாலிவுட்டில் காலடி எடுத்து வச்சாங்க. பாலிவுட்டில் அதிகம் கிசுகிசுக்கப்பட்ட நடிகைகளில் ஒருவர். தமிழில் புகழ்பெற்று விளங்கிய நடிகரான காதல் மன்னன் என்று அழைக்கக்கூடிய ஜெமினி கணேசனுக்கும் தெலுங்கு நடிகையான புஷ்பவல்லிக்கும் சென்னையில அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 1954ஆம் ஆண்டுல பிறந்தாங்க. அவங்களோட பெற்றோர் அவருக்கு பானு ரேகா கணேசன் என பெயர் வச்சாங்க. ரேகாவினுடைய தாய் தெலுங்கு நடிகை புஷ்பவல்லி. அமிதாப் பச்சன், ராஜ் பப்பார், வினோத் மெஹ்ரா, கிரண்குமார், சத்ருகன் சின்ஹா, சாஜித் கான், அக்ஷய் குமார், சஞ்சய் தத் என பலருடனும் கிசுகிசுக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றும் பாலிவுட்டின் மிக அழகான நடிகைகளில் ரேகாவின் பெயர் முதலிடத்துல இருக்கு. பாலிவுட்டில் ரேகாவுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்த போதே, அதாவது 1990இல் அவர் டெல்லியை சேர்ந்த தொழிலதிபர் முகேஷ் அகர்வால் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடம் கழித்து ரேகாவின் கணவர் தற்கொலை செய்து இறந்துட்டாரு. ராஜ்யசபா உறுப்பினராகவும் பதவி வகிச்சிருக்காங்க. 2010ஆம் ஆண்டில் மத்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அவங்களோட கலைச்சேவையை பாராட்டி வழங்கப்பட்டது. ரேகா லண்டனில் இருந்தபோது அவருடைய கணவர் முகேஷ் அகர்வால் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. தன்னுடைய இந்த முடிவுக்கு ரேகாவோ வேறு யாருமோ காரணம் இல்ல அப்படின்னு கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு முகேஷ் அகர்வால். முகேஷ் இறந்த பிறகு திரையுலகினர் ரேகாவை பற்றி வேறு விதமா பேசினாங்க. ரேகாவால தான் அவங்களோட கணவர் தற்கொலை செய்து கொண்டதாக பேசினாங்க. திரையுலக ஜாம்பவான்கள் சிலரே முகேஷின் தற்கொலைக்கு பிறகு ரேகாவுக்கு எதிராக திரும்பினாங்க. தி அன்ஸ்டோல்ட் ஸ்டோரி என்ற பெயரில் ரேகாவின் சுயசரிதை புத்தகத்தை யாசிர் உஸ்மான் என்பவர் எழுதி வெளியிட்டிருக்காரு. அதுல யாசிர் உஸ்மான் ரேகா தொடர்பான பல விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த புத்தகத்துல ரேகா தன்னுடைய பெண் செயலாளரான, அதாவது பர்சனாவுடன் உறவில் இருப்பதாக சொல்லியிருக்காரு. ரேகாவின் படுக்கை அறைக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்ட ஒரே நபர் பர்சனா என்றும் அவர் சொல்லியிருக்காரு. ரேகா பர்சனா இல்லாமல் சிறிது நேரம் கூட இருக்க மாட்டாங்க என்பது திரையுலகில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். புத்தகத்துல ரேகாவின் கணவர் முகேஷ் அகர்வாலின் தற்கொலைக்கு பர்சனாவும் காரணம் என்று யாசர் சொல்லியிருக்காரு. பர்சனாவும் ரேகாவும் எப்போதும் ஒன்றாவே இருப்பாங்களாம். பர்சனா என்பவர் பெண்தான், ஆனால் அவர் ஆண்களின் உடையில் இருப்பாங்களாம். பர்சனா எப்பொழுது பார்த்தாலுமே ஃபேன் ஷர்ட் போன்ற உடைகளை மட்டுமே தான் அணிஞ்சிட்டு இருப்பாங்களாம். பர்சனாவின் தலைமுடியும் ஆண்கள் போலதான் வெட்டப்பட்டிருக்குமா. அதே போல் ரேகா தான் நடித்த முதல் பாலிவுட் படமான அஞ்சனா சபர் திரைப்படத்தில் தனக்கு நேர்ந்த கொடுமையை பற்றியும் ரேகா அன்ஸ்டோல்ட் ஸ்டோரி என்ற புத்தகத்தின் மூலம் விவரிச்சிருக்காங்க. அதாவது அஞ்சனா சபர் படத்துல பெங்காலி நடிகர் பிஸ்வஜித் சாட்டர்ஜிக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க ரேகா. அந்த படத்துல நடிக்கும் போது அவங்களுக்கு வயது 15 தானா. அப்போது ரேகாவிடம் தெரிவிக்காமலே அந்த படத்தின் இயக்குனர் ராஜா நவாதே ஒரு 5 நிமிட மொத்த காட்சியை படமாக்கினாங்களாம். அப்போது ரேகா அழுதுட்டே இருந்தாங்களாம். அதை கூட கவனிக்காம படக்குழுவினர் கேமராவுக்கு பின்னால இருந்துகிட்டு கைத்தட்டியும் விசில் அடிச்சும் சிரிச்சிட்டு இருந்தாங்களாம். இப்படி ஒரு காட்சி எடுக்க போவதாக இயக்குனர் ரேகாவிடம் சொல்லவே இல்லையா. இத்தனை ஆண்டுகளாக இதனை வெளியில சொல்லாம சீக்கிரட்டாக வைத்திருந்த ரேகா தற்போது அவங்களோட சுயசரிதை மூலம் அதை பற்றி மனம் விட்டு பேசியிருக்காங்க. ரேகாவின் படங்களை விட அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அவங்க ரொம்பவே விமர்சிக்கப்படுறாங்க. ரேகாவுக்கும் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சனுக்கும் இடையே தொடர்பு என்று ஒரு காலத்துல பேச்சு கிளம்பியது. அது பற்றி இன்றும் கூட சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.